மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கல்விக்காக நேரத்தை செலவிட்டவன் மரணத்தின் பின்னும் வாழ்கின்றான் என்பது ஆண்டோரின் அமுத வாக்கு. இத்தகைய கல்வியின் சிறப்பை தொலைக்காட்சி வழியை உங்களுக்கு வழங்கும் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மற்றொரு பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த பகுதிகளில் தொடர்பாடல் வகைகள் என்றால் என்ன, அவை தொடர்பான விவரங்களை கற்றிருந்தோம். இன்று நாங்கள் அதன் தொடர்ச்சியாக தொடர்பாடல் வடிவங்கள் பற்றிய விடயங்களை ஆராய இருக்கின்றோம். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். தொடர்பாடல் வடிவங்கள் ஆங்கிலத்தில் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது தொடர்பாடல் வகைகளை பிள்ளைகள் நாங்கள் ஆட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்தி இருந்தோம். வடிவங்கள் என்று குறிப்பிடும் போது பெரும்பாலும் ஊடகம் போன்ற அம்சங்களை மையப்படுத்தி இங்கு தொடர்பாடல் வடிவங்களாக குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் தொடர்பாடல் வடிவங்களில் மிக முக்கியமான வகையில் முதலாவதாக பார்க்கும்போது வாய்மொழி தொடர்பாடல், வாய்மொழி அல்லாத தொடர்பாடல், பேச்சு தொடர்பாடல், செவிப்புல தொடர்பாடல், கட்புல தொடர்பாடல், எழுத்து தொடர்பாடல், அழிக்கை தொடர்பாடல், முறைசார் தொடர்பாடல், முறைசாரா தொடர்பாடல், இவை அனைத்தும் தொடர்பாடல் வடிவங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த தொடர்பாடல் வடிவங்கள் ஒவ்வொன்றும் பற்றி, அதாவது அந்த வடிவம் பற்றிய விளக்கம், அதாவது வரைவிலக்கணம், அவற்றின் இயல்புகள், அவற்றின் பயன்கள், அவற்றின் விசேட தன்மைகள் போன்றவற்றை நாங்கள் ஆராய்தல் அவசியம் பிள்ளைகள். அதேபோல் ஒரு தொடர்பாடல் வடிவத்தை இன்னும் ஒரு தொடர்பாடல் வடிவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தலும் மிக அவசியமாக நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்க்கும்போது தொடர்பாடல் வடிவங்களை ஒப்பீட்டு ரீதியான ஆராயும் வினாக்கள் அதிகமாக நாங்கள் வந்ததை அவதானிக்கக்கூடியதாய் உள்ளது. எனவே அனைத்து தொடர்பாடல் வடிவங்களையும் கற்ற பின்னர் எல்லா தொடர்பாடல் வடிவங்களையும் ஒப்பீட்டு ரீதியாக ஆராயக்கூடிய திறன் உங்களிடம் இருத்தல் அவசியம். அந்த வகையில் முதலாவதாக வாய்மொழி தொடர்பாடல். சொற்களை அதாவது ஓசைகளாகவும் எழுத்துக்களாகவும் எழுதி பயன்படுத்தல் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஏதாவது ஒரு மொழியை பயன்படுத்தி தொடர்பாடலில் ஈடுபடுதலையே வாய்மொழி தொடர்பாடல் என எளிமையாக வரையறை செய்யலாம். மொழியொன்றை பயன்படுத்தி நாங்கள் தொடர்பாடலில் ஈடுபடும் போது அது வாய் வழியாக வெளிவரும் வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது எழுத்து மூலமாகவும் நாங்கள் பயன்படுத்தலாம், அல்லது எங்களுடைய மனதில் உள்ள ஒரு தகவலை நாங்கள் ஒரு மின்னஞ்சல் வழியாக ஒருவருக்கு அனுப்புகின்றோம், அதுவும் இந்த வாய்மொழி தொடர்பாடல் அம்சமாக நாங்கள் குறிப்பிடலாம். எனவே வாயை திறந்து குறிப்பிடும் வார்த்தைகள் மூலமாக, வாயிலிருந்து வெளிவரும் அர்த்தமுள்ள வார்த்தைகள் மூலமாக ஒருவருக்கு ஒரு தகவலை குறிப்பிடும் போது அது வாய்மொழி தொடர்பாடலாக கருதப்படுகிறது. இங்கு நடைபெறும் தொடர்பாடலும் வாய்மொழி தொடர்பாடல் என்ற அம்சம் இங்கு நடைபெற்று கொண்டிருப்பதோடு அத்தோடு இணைந்த ஏனைய தொடர்பாடல் வடிவங்களும் தொடர்புபடுகிறது. ஒரு விடயம் வடிவ கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். தொடர்பாடல் வடிவங்கள் பற்றி நீங்கள் கற்கும்போது வகைகள் போன்று சரியாக வேறு பிரித்து குறிப்பிட முடியாது பிள்ளைகள். இவற்றில் நீங்கள் இடர்படுவது பொதுவாக காணக்கூடிய ஒரு விடயம், எவை வாய்மொழி தொடர்பாடலுக்குள் மட்டும் வரும், எவை வாய்மொழி அல்லா தொடர்பாடலுக்குள் மட்டும் வரும் என்று வரையறை செய்து இவற்றை கற்பதனூடாக சற்று சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். வடிவங்கள் என்று நாங்கள் பிரித்து பிரித்து குறிப்பிட்டாலும் ஒரு தொடர்பாடலுக்குள் பல்வேறு வடிவங்கள் இணைந்து காணப்படுகின்றன. எனவே ஒரே ஒரு வடிவத்தில் மாத்திரம் தொடர்பாடல் நடைபெறுவது என்பது அங்கு மிக குறைவாகவே கருதப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள். இங்கு நான் வாய்மொழி மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன். எனவே வாய்மொழி தொடர்பாடலை நான் பின்பற்றுகின்றேன். அத்தோடு உடல் அசைவு, முகபாவனை மூலமாக தகவல்களை முன்வைக்கின்றேன். இது வாய்மொழி அற்ற தொடர்பாடல் என்பதை குறிப்பிடலாம். நீங்கள் இங்கு உங்கள் கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கட்புல தொடர்பாடலில் ஈடுபடுகின்றீர்கள். அதேபோல் இங்கு பேசுகின்ற விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே செவிப்புல தொடர்பாடலில் ஈடுபடுகின்றீர்கள். இது திட்டமிட்ட ஒரு ஒழுங்குமுறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு முறைசார் தொடர்பாடலாகவும் நாங்கள் இதனை குறிப்பிடலாம். அதேபோல் நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்வையிடும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகோதரரோடு பேசி கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு முறைசாரா வடிவத்தினையும் நாங்கள் குறிப்பிடலாம். இங்கு பல்வேறு எழுத்துக்கள் காணப்படுகின்றன. எனவே எழுத்து மூலமான தொடர்பாடலாகவும் நாங்கள் குறிப்பிடலாம். எனவே பிள்ளைகள் வடிவா கவனித்துக் கொள்ளுங்கள். தொடர்பாடல் வடிவம் என்று குறிப்பிடும் போது ஒவ்வொரு வடிவமும் இன்னொரு வடிவத்தோடு கலந்து காணப்படுகின்றதை நாங்கள் நிச்சயமாக இனங்காணுவது அல்லது விளங்கிக் கொள்ளுதல் அவசியம். தனியாக வரையறுத்து இதுதான் என்று வரையறுத்து குறிப்பிடுவது இங்கு ஒரு கடினமான விடயமாக உள்ளது. அந்த வகையில் வாய்மொழி தொடர்பாடலுக்குள் வாய்மொழி அல்லாத தொடர்பாடலும் காணப்படலாம், எழுத்து மூல தொடர்பாடலும் காணப்படலாம், கட்புல செவிப்புல தொடர்பாடலும் காணப்படலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக
மனிதன் தனது நாளாந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வாய்மொழி தொடர்பாடல் அவசியம். அதாவது எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் பிள்ளைகள் நாங்கள் மற்றவருடன் தொடர்பாடலில் ஈடுபடுறோம். உதாரணமாக மாஸ்லோ தேவை கூம்பகம் ஒன்றை முன்வைத்தார். அங்கு அவர் குறிப்பிடுகிறார், மனிதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்தில் மனிதன் முரண்பாடுகளில் ஈடுபடுகின்றான். எனவே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் மற்றவருடன் தொடர்பாடலில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் இருக்கின்றோம் பிள்ளைகள். என்றால் மனிதன் ஒரு சமூக பிராணி, எங்களால் தனித்து வாழ முடியாது. எனவே இந்த சமூகத்தோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்பாடல் என்ற ஆயுதத்தை பயன்படுத்திய சமூகத்து உறவை கட்டி எழுப்ப முடியும். அதாவது உங்களுடைய தேவை கல்வி தேவை என்று சொன்னால் நீங்கள் ஆசிரியரோடு தொடர்பாடலில் ஈடுபடாமல் உங்களுடைய கல்வி தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது. பொருளொன்றை கொள்வனவு செய்வதென்றால் கடையில் உள்ள வியாபாரியிடம் நீங்கள் தொடர்பாடல் செய்யாது அந்த பொருளை கொள்வனவு செய்ய முடியாது. எனவே அவ்வாறான பல்வேறு தேவைகள் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நாங்கள் நிச்சயமாக தொடர்பாடலில் ஈடுபட வேண்டும். அது வாய்மொழி தொடர்பாடலே அந்த தேவைகளை சிறந்த முறையில் தொடர்பாடல் மேற்கொள்வதற்கு உதவியாக அமையும். நீங்கள் அரிசி வாங்குவதற்காக கடையொன்றுக்கு செல்கிறீர்கள். நீங்கள் கடையொன்றுக்கு சென்று நிச்சயமாக அந்த வியாபாரியிடம் அந்த தகவலை வாய்மொழி மூலமாக கூற வேண்டும். அதனை சரியான முறையில் கூறாவிட்டால் அந்த வியாபாரி சிரமம் அடைவார். அதேபோல் நீங்களும் அந்த தொடர்பாடலை மேற்கொள்வதற்கு பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். நாங்கள் கையால் காட்டலாம், அதை காட்டி இப்படி குறிப்பிடலாம், அந்த குறிப்பிட்ட அரிசி எனக்கு 2 கிலோ வேண்டும் என்று. ஆனால் அதனை நாங்கள் வாய்மொழி மூலமாக குறிப்பிடும் போது அது ஒரு இலகுவானதாக இருக்கின்றது. அதை தொடர்பாடுனரும் சரி பெறுநரும் சரி இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறந்த தொடர்பாடல் வடிவம் எது என்றால் பிள்ளைகள் வாய்மொழி தொடர்பாடல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எல்லா விடயங்களையும் வாய்மொழி அல்லா தொடர்பாடல் மூலம் குறிப்பிட முடியாது பிள்ளைகள். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இப்படி என்று குறிப்பிடுவீர்கள் நட்பு, அதை நாங்கள் இப்படி குறிப்பிடும்போது பகை என்று குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு குறிப்பிடும்போது தண்ணீர் குடிக்கின்றேன். நாங்கள் ஒருவருக்கு அவர் செல்லும் போது அவருக்கு இவ்வாறு கைகளை அசைத்து நாங்கள் அவரை அனுப்பி வைக்கின்றோம் அல்லது அவரை வழி அனுப்பி வைக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் பல்வேறு தகவல்களை வாய்மொழி அற்ற முறையில் தொடர்பால் ஈடுபடலாம் பிள்ளைகள். ஆனால் எல்லா விடயங்களையும் முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. என்றால் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள், ஒருவருடைய பிறந்த நாள் எப்போது என்பதை நீங்கள் வாய்மொழி அற்ற முறையில் முடியும் என்றால் ஒருவரிடம் வினவி பாருங்கள் பிள்ளைகள். அதாவது ஒருவருடைய பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள் எப்போது, அதை உங்களுடைய என்பதை இப்படி காட்டலாம், எப்போது என்பதை இப்படி காட்டலாம். ஆனால் அந்த பிறந்த நாள், நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த நாள் என்பதை நீங்கள் எவ்வாறு பிள்ளைகள் வாய்மொழி அற்ற முறையில் கூறுவீர்கள்? மிக கடினம். அதனை நீங்கள் பலவாறு கூறினாலும் நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கலாம் உங்கள் நண்பரோடு. இதனை நீங்கள் வாய்மொழி அற்ற முறையில் இந்த வினாவை வினவுங்கள். அவர் வாய்மொழி அற்ற முறையில் மொழியை பயன்படுத்தாமல் இதற்கு பதில் கூற வேண்டும். அப்படி செய்து பார்த்தீர்கள் என்றால் வாய்மொழி அற்ற தொடர்பாடலில் சில விடயங்கள் எங்களுக்கு புரிய வைப்பது அல்லது விளங்க வைப்பது எவ்வளவு கடினமான என்பதை நீங்கள் பிரயோக ரீதியாக அறிந்து கொள்வீர்கள். எனவே அதனால் தான் குறிப்பிடப்படுகிறது, எல்லா விடயங்களையும் வாய்மொழி அல்லா முறையில் குறிப்பிட முடியாது. சில விடயங்களுக்கு கட்டாயம் வாய்மொழி தொடர்பாடலை பயன்படுத்த வேண்டும். மனிதன் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான் மொழி. அந்த மொழியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் தொடர்பாடல் தான் வாய்மொழி தொடர்பாடல். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்கும் சமூக சகவாழ்வை உருவாக்குவதற்கும் இந்த வாய்மொழி தொடர்பாடல் இன்றியமையாது. முரண்பாடுகள் என்று குறிப்பிடும் போது சண்டைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் போது பிள்ளைகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிறந்த வழி என்ன? மனம் விட்டு பேசுதல். மனம் விட்டு பேசும் சந்தர்ப்பத்தில் தான் பிள்ளைகள் பிரச்சனை தீரும். எனவே தொடர்பாடல் இருக்க வேண்டும். இருவருக்கிடையில் தொடர்பாடல் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கிடையிலான உறவு மேலும் விரிசல் அடையும். எனவே முரண்பாட்டு நிலைமை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பே உள்ளது பேசாமல் இருக்கும் சந்தர்ப்பங்களில். எனவே தொடர்பாடலில் ஈடுபடும் போது முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளது. பல்வேறு உலகத்தில் நடைபெற்ற பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு யுத்தங்கள் எடுத்துக்கொண்டால் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டு சமாதானம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் நினைவில் கொள்ளலாம். அதே போல் சகவாழ்வு, ஒற்றுமையான வாழ்க்கைக்கு இங்கு வாய்மொழி தொடர்பாடல் அவசியம். நாங்கள் மற்றவர்களோடு சுமூகமான ஒரு உறவை பேணும் போது, மற்றவர்களோடு ஒரு நல்ல ஒரு பொதுசன தொடர்பை பேணும் போது, ஒரு சிரித்த முகத்தோடு அல்லது இன்முகத்தோடு நாங்கள் மற்றவர்களோடு பழகும் போது, சொற்களை பயன்படுத்தும் போது அங்கு உறவு வலுப்படுத்தப்படுகிறது, சகவாழ்வு மேம்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ளலாம். அடுத்ததாக வாய்மொழி தொடர்பான பணிகள் எடுத்துக்கொண்டால் கல்வியூட்டல், வழிகாட்டுதல். இங்கு நடைபெறும் பணி என்ன பிள்ளைகள்? கல்வியூட்டல், ஒரு பரீட்சைக்கான வழிகாட்டல் என்பதை குறிப்பிடலாம். அடுத்ததாக அறிவுரை வழங்குதல். பல்வேறு விதமாக அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு ஆசிரியர்கள் அறிவுரை வழங்குகின்றார்கள். தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை மூலமாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றது. இந்த கோவிட் நிலைமையில் மாஸ்க் அணியுங்கள்,
கைகளை கழுவுங்கள், நுண்ணுயிர் கொல்லிகளை பயன்படுத்துங்கள், சமூக இடைவெளிகளை பேணுங்கள், தேவையற்ற விதத்தில் வெளியில் சுற்றித் திரிவதை தவிருங்கள். இவ்வடியான அறிவுறுத்தல்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது பிள்ளைகள். இது வாய்மொழி மூலமாக வழங்கப்படும் போது அது மிக ஆழமாக மனதில் பதியக்கூடியதாக இருக்கின்றதோடு ஒரு தூண்டலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும். அதேபோல் நபர்களுக்கிடையில் தகவல் பரிமாற்றம், இரு நபர்களுக்கிடையில் ஒரு தகவலை தெளிவாக புரிய வைப்பதற்கு அல்லது வழங்குவதற்கு நாங்கள் இந்த வாய்மொழி தொடர்பாடலை பயன்படுத்தலாம். மொழி இல்லாத சந்தர்ப்பத்தில் மனிதன் எவ்வாறான கஷ்டங்களை அனுபவித்திருப்பான் பிள்ளைகள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த வாய்மொழி தொடர்பாடல் வந்த பிறகு தொடர்பாடல் மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைகின்றது. அந்த வகையில் ஒரு தகவலை சிறப்பாக ஒருவருக்கு தெளிவான முறையில் முன்வைப்பதற்கு வாய்மொழி தொடர்பாடல் சிறந்த ஒரு தொடர்பாடல் முறைமையாக பின்பற்றப்படுகிறது. அதேபோல் மனித தொடர்புகளை வளர்க்க மனதில் தோன்றும் எண்ணங்கள் உணர்வுகளை நாங்கள் மேம்படுத்த, மனதில் தோன்றும் எண்ணங்களை நாங்கள் எவ்வாறு பிள்ளைகள் வெளிப்படுத்தலாம்? அதாவது மனதில் ஒருவருக்கு கவலை இருக்கின்றது, ஒருவருடைய மனதில் மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துவார்? அவருடைய முகபாவனை காட்டலாம். ஒருவர் கவலையாக இருக்கின்றார் என்பதை அவருடைய முகபாவனை, முகத்தோற்றம் காட்டி கொடுத்துவிடும். ஆனால் அவர் ஏன் கவலையாக இருக்கின்றார் என்பது அவர் வாயை திறந்து சொன்னால் மட்டுமே எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே வாய்மொழி தொடர்பாடலின் மூலமாக மட்டும்தான் பிள்ளைகள் ஒருவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, அவருடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் எங்களால் அவர் கவலையாக இருக்கின்றார் அல்லது மனவேதனையோடு இருக்கின்றார் என்பதை ஊகிக்க முடியும். ஆனால் அவருடைய மனவேதனைக்கான காரணம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே வாய்மொழி தொடர்பாடல் அந்த அடிப்படையில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது மனித ஆளுமையை விருத்தி செய்து கொள்ள, முரண்பாடுகளை தீர்த்து வைக்க, அமைதியை நிலைநாட்ட, நாங்கள் இன்று சர்வதேச ரீதியாக பார்க்கும்போது இஸ்ரேல் பலஸ்தீன பிரதேசங்களில் அங்கு பாரிய யுத்தம் ஒன்று அண்மை காலத்தில் நடைபெற்றது. ஆனால் தற்பொழுது சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் பிள்ளைகள் அமைதியை நிலைநாட்ட முடியும், முரண்பாடுகளை தீர்க்க முடியும். பேசாமல் இருந்துவிட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமல்ல, உறவுகளும் தான் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளல் வேண்டும். எனவே முரண்பாடுகளை தீர்த்து வைத்தல், அமைதியை நிலைநாட்டல், ஆளுமை விருத்தி போன்றவற்றிற்கு வாய்மொழி தொடர்பாடல் அத்தியாவசியமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக வாய்மொழியற்ற தொடர்பாடல், நான்வெர்பல் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிடுகின்றோம். வாய்மொழியற்ற தொடர்பாடல் என்றால் என்ன பிள்ளைகள்? மொழியை பயன்படுத்தி மேற்கொண்டால் வாய்மொழி தொடர்பாடல். மொழியை பயன்படுத்தாது குறியீடுகள், அடையாளங்கள், சமிஞ்சைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளும் தொடர்பாடலே வாய்மொழியற்ற தொடர்பாடல். வாய்மொழி தொடர்பாடல் உணவு என்று சொன்னால் வாய்மொழியற்ற தொடர்பாடல் உப்பு என குறிப்பிடலாம். உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் எங்களுடைய பேச்சுக்கு சுவாரஸ்யம் சேர்ப்பது நிச்சயமாக வாய்மொழியற்ற தொடர்பாடல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுதல் அவசியம். ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு சிறந்த வாய்மொழியற்ற தொடர்பாடலை பேணும் நபராக இருப்பார் என்பதில் எவ்வித ஐயப்பாடுகளும் இல்லை. அந்த வகையில் எழுத்து மொழி பாவனை என்றது அல்லது அச்சு அல்லது எழுத்து மொழி பாவனையின்றி ஒருவர் இன்னொருவருக்கு தகவல் பரிமாற்றும் முறை வாய்மொழியற்ற தொடர்பாடல். ஒருவரை பிள்ளைகள் இங்கே வாருங்கள் என்று குறிப்பிடலாம், அல்லது இவ்வாறு செய்து குறிப்பிடலாம். அதை நாங்கள் வாயில் குறிப்பிடும் போது வாய்மொழி தொடர்பாடலை பயன்படுத்துகின்றோம், கையால் செய்யும் போது நாங்கள் வாய்மொழியற்ற தொடர்பாடலை பயன்படுத்துகிறோம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் பயன்படுத்துவது எவ்வாறு பிள்ளைகள்? இங்கே வாருங்கள் என்று குறிப்பிடும் போது நாங்கள் வாய்மொழி தொடர்பாடலையும் பயன்படுத்துகின்றோம், வாய்மொழியற்ற தொடர்பாடலையும் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றன. ஏனென்றால் இயல்பாகவே எங்களுக்கு வாய்மொழியற்ற தொடர்பாடல் பழக்கங்கள் எங்களுக்குள் உருவாகி இருக்கின்றன. எனவே அவை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுவதை நாங்கள் குறிப்பிடலாம். எனவே வாய்மொழியற்ற தொடர்பாடல் அடுத்து நாங்கள் பார்க்கும்போது குறியீடுகள், சைகைகள், உடல் மொழி. இங்குள்ள இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் ஒரு மனிதன் எவ்வாறான முகபாவனையை காட்டுகிறான் என்பது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான முகபாவனையை காட்டுகின்றான். சில சந்தர்ப்பங்களில் அவன் சந்தோஷமாக இருப்பது போல் சிரிப்பது போன்ற காட்சிகள், சில நேரங்களில் அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன், ஒரு கவலையான உணர்வு அல்லது ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் ஒரு சந்தர்ப்பம் போன்று பல்வேறு விதமாக ஒரு நபரின் முகபாவனை காட்டப்படுகிறது. எனவே முகபாவனை என்பது நிச்சயமாக பிள்ளைகள் 100% வாய்மொழியற்ற தொடர்பாடலேயே சம்பந்தப்படுகிறது. எனவே முகபாவனை, உடல் மொழி, நிற்கும் நிலை, அமைதியாக இருத்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் வாய்மொழியற்ற தொடர்பாடலோடு சம்பந்தப்படுகிறது. எனவே குறியீடுகளுக்கு உதாரணங்கள், சைகை மொழிகளுக்கு உதாரணங்கள், உடல் மொழிகளுக்கு உதாரணம் என்பவற்றை நீங்கள் அறிந்திருத்தல் அவசியமாகும். அடுத்ததாக எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில், நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் உலகம் முழுவதும் பொதுவாக கட்புல செவிப்புல வடிவங்கள் பயன்படுத்தப்படுகின்ற பிள்ளைகள்.
இவை வாய்மொழியற்ற தொடர்பாடலிலேயே பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக நாங்கள் கிரிக்கெட் போட்டியை எடுத்துக்கொள்வோம். ஒரு நடுவர், அதாவது அம்பையர் என்பவர் பல்வேறு வாய்மொழியற்ற தொடர்பாடல் அம்சங்களை பயன்படுத்துகிறார். இவ்வாறு ஒரு கையை உயர்த்தும் போது அவர் ஆட்டம் இழப்பை காட்டுகின்றார். அதேபோல் அவர் ஒரு நோபோல் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நோபோல் என்ற போது ஒரு கையையும் ஒரு பக்கமாக இருக்குது. பைட் பந்து என்று குறிப்பிடும் போது 2 கைகளை நீட்டுதல். அதேபோல் 6 ஓட்டங்கள் என்று குறிப்பிடும் போது 2 கைகளை தூக்குதலை காணலாம். 4 ஓட்டங்கள் என்ற போது கைகளை இவ்வாறு ஒரு அடையாளம் மூலமாக காட்டுகின்றார். எனவே இவை எவ்வளோ இலகுவாக நடக்கின்றது பிள்ளைகள். இதே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். அந்த நடுவர் இவற்றை வாய்மொழி மூலமாக பெறுநர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமங்கள், சாத்தியமானதா? இல்லை. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஆட்டமிழந்து விட்டார் என்றால் அந்த நடுவர் மைதானத்தை சுற்றி அவுட் அவுட் என்று சொல்லிக்கொண்டு மைதானத்தை சுற்றி ஓடி வர வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நிலைமை அவருடையது? 3 பேர் ஆட்டம் இழக்கும் போது நடுவர் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படலாம். எனவே இவ்வாறான மிகவும் சிக்கலான, மிக கடினமான விடயங்களை அவர் ஒரு சின்ன அடையாளத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். இவ்வாறு விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், அதே போல் வீதி குறியீடுகள், அதே மாதிரி வீதியில் உள்ள விளக்குகள், வீதி விளக்குகளை நாங்கள் குறிப்பிடலாம். இவை எல்லாமே வாய்மொழியற்ற தொடர்பாடல் அம்சங்களையே எங்களுக்கு காட்டி நிற்கின்றன. எனவே இவ்வாறான அம்சங்கள் உலகம் முழுவதும் பொதுவான அம்சங்கள் பிள்ளைகள். அதாவது நாங்கள் வீதியில் உள்ள அந்த கலர் லைட்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம். இவற்றை எடுத்துக்கொண்டால் உலகளாவிய ரீதியில் அவை பொதுவானது பிள்ளைகள். நாங்கள் அமெரிக்காவுக்கு சென்றாலும், சிங்கப்பூருக்கு சென்றாலும், ஆஸ்திரேலியாவுக்கு சென்றாலும் எல்லா இடங்களிலும் சிவப்பு நிற விளக்கு பத்தும்போது, சிவப்பு நிற விளக்கு எரியும் போது நாங்கள் வாகனத்தை நிறுத்துகின்றோம். மஞ்சள் நிறம் தயாராகுதல், பச்சை நிறம் நாங்கள் செல்லுதல். இது உலகத்துக்கே பொதுவானது. அதே போல் நாங்கள் வைத்தியசாலை குறியீடுகள் எடுத்துக்கொள்ளலாம். வீதி சமிஞ்சைகள், பல்வேறு விதமான வீதி சமிஞ்சைகள், இவை உலகத்திற்கே பொதுவான பல்வேறு குறியீடுகள் காணப்படுகின்றன. ஆனால் வாய்மொழி அற்ற தொடர்பாடலில் மட்டும்தான் பிள்ளைகள் இவ்வாறான உலகளாவிய பூகோளவியல் அம்சங்களில் பொதுவான அம்சங்கள் காணப்படுகின்றன. ஆனால் வாய்மொழி தொடர்பாடலில் நாங்கள் பேசுகின்ற விதம், பேசுகின்ற மொழி நாட்டுக்கு நாடு வேறுபடுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது புகைப்பிடித்தல் தடை இவ்வாறான ஒரு அடையாளத்தை கொடுக்கும்போது, இவ்வாறான சிவப்பு வட்டமணில் இவ்வாறு கோடு இருக்கும்போது அது தடை என்ற அடையாளத்தை குறிக்கின்றது. அதில் உள்ள உருவம் எதுவாயினும் அது தடை. ஒரு கையடக்க தொலைபேசி உருவம் அதுக்கு இருந்தால் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவது தடை. அதாவது பி என்ற ஆங்கில எழுத்து இருக்கும்போது நோ பார்க்கிங் என்று குறிப்பிடுவோம். அங்கே வாகனத்தை நிறுத்துவது தடை போன்ற அம்சங்களை குறியீட்டு வடிவத்தில் காண்பிக்கிறார்கள். ஆண் பெண் உருவங்கள், உதாரணமாக நாங்கள் ஒரு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொது மலசல கூடத்தில் ஆண் பெண் என்று எழுதப்பட்டுள்ளது, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பிள்ளைகள். ஆங்கிலம் வாசிக்க தெரியாத ஒருவரால் அதனை சரியாக இனம் காண முடியுமா? இல்லை. ஆனால் இவ்வாறான அடையாளங்கள் இடும்போது கற்றவரும் சரி, கல்வி கற்காத ஒரு பாமரராக இருந்தாலும் இலகுவாக அடையாளம் கண்டுபிடித்து அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பாக அமைகின்றது. எனவே அந்த வகையில் வாய்மொழியற்ற தொடர்பாடல் முக்கியத்துவம் பெறுகின்றது பிள்ளைகள். உருவங்கள், விகிதி சமிஞ்சைகள், ஒலி சமிஞ்சைகள், மேல சத்தம், சைரன் ஒலிகள். சைரன் சத்தம் என்றால் என்ன பிள்ளைகள்? ஆம்புலன்ஸில் உருவாகும் சத்தங்கள், தீயணைப்பு வாகனங்கள், போலீஸ் வாகனங்கள், இவைதான் பிள்ளைகள் சைரன் ஒலிகள். இந்த சைரன் ஒலிகள் எல்லாமே ஒரு குறியீடு, ஒரு அடையாளம். நாங்கள் வீட்டிலிருந்து சொல்லுவோம். ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி எங்கள் பாதையில் செல்லும் போது நாங்கள் ஆம்புலன்ஸ் வண்டியை காணாவிட்டாலும் நாங்கள் வீட்டிலிருந்து சொல்லுவோம், யாரோ ஒரு நோயாளரை கொண்டு செல்கிறார்கள் என்று கவலை அடைவோம். அல்லது ஒரு சிற்றுண்டிகள் விற்பனை செய்யும் லொரிகள் பல்வேறு விதமாக நாங்கள் காண்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில். அவை தொடர்பாக நாங்கள் அவற்றின் சத்தத்தை கேட்டவுடன் அந்த வாகனம் வந்துள்ளது என்று செல்கிறோம். குளிர்களி விற்பனை வண்டிகள் வருகின்றன. அவற்றின் ஓசைகளை நாங்கள் ஒரு அடையாளங்கள், ஒரு குறியீட்டு வடிவத்தில் நாங்கள் நினைவில் வைத்திருக்கின்றோம். எனவே இவை எல்லாமே வாய்மொழியற்ற தொடர்பாடல் அம்சங்களாக குறிப்பிடலாம். சித்திரங்கள், கேலி சித்திரங்கள் போன்றவற்றையும் நாங்கள் ஒரு குறியீட்டு அடையாளங்களாகவே குறிப்பிடலாம். அடுத்ததாக பேச்சு தொடர்பாடல், இதனை ஓரல் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிடுகிறோம் பிள்ளைகள். இது ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கின்றது பிள்ளைகள். அநேகமான மாணவர்கள் பல்வேறு ஐயப்பாடுகள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2 தொடர்பாடல் வடிவங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை அறிந்து கொள்வதில். வாய்மொழி தொடர்பாடல், பேச்சு தொடர்பாடல், இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதை நாங்கள் நிச்சயமாக அவதானம் செலுத்த வேண்டும். அதற்கு முன்னதாக பேச்சு தொடர்பாடல் என்று குறிப்பிடும் போது வாய் மூலம் வெளிப்படும் ஓசை மற்றும் சொற்களின் துணையோடு பல்வேறு கருத்துக்களை வெளியிடுது. அப்பொழுது வாய்மொழி தொடர்பாடல் என்பது பிள்ளைகள் வாய் மூலமாக வெளிவரும் வார்த்தைகள் தானே. என்ன வேறுபாடு? வாருங்கள் பார்ப்போம். அதாவது வாய்மொழி தொடர்பாடல், பேச்சு தொடர்பாடல் வேறுபாடு என்னென்று பார்த்தால், வாய்மொழி தொடர்பாடல் சொற்களை எழுத்துக்களாக எழுதியும் ஓசைகளாகவும் பயன்படுத்தலாம். சொற்களை ஓசைகளாகவும் எழுத்துக்களாக எழுதியும் பயன்படுத்தலாம். ஆனால் பேச்சு தொடர்பாடலில் சொற்களை
ஓசைகளாக மட்டுமே பயன்படுத்தலாம், வாய்மொழி மூலம் மட்டுமே பயன்படுத்தலாம், எழுதி அங்கு பயன்படுத்த முடியாது என்பது பிரதான வேறுபாடாக கருதப்படுகிறது. உதாரணமாக பிள்ளைகள், உங்களுக்கு உங்களது நண்பனுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்றால் நீங்கள் அதனை நேரடியாக நண்பனிடம் கூறலாம், அல்லது நீங்கள் ஒரு கடிதம் மூலம் அறிவிக்கலாம், ஒரு மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கலாம். அதுவும் நாங்கள் வாய்மொழி தொடர்பாடல் அம்சத்துக்குள் அடங்குகிறோம். ஒரு விடயத்தை எழுதி கூட அறிவிக்கலாம். எழுத்து தொடர்பாடலோட வாய்மொழி தொடர்பாடல் சம்பந்தப்படுகிறது பிள்ளைகள். எங்களுடைய மனதில் உள்ள விடயங்களை நாங்கள் ஒரு எழுத்து மூலமாக எழுதி இன்னொருவருக்கு அறிவித்தோம் என்றால் அதுவும் வாய்மொழி தொடர்பாடல் சம்பந்தப்படுகிறது. ஆனால் பேச்சு தொடர்பாடல் எழுதி பயன்படுத்த முடியாது. வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள், ஆங்கிலத்தில் ஃப்ரம் மவுத் என்று குறிப்பிடுவார்கள். வாயிலிருந்து வெளிவடும் இந்த ஓரல் என்ற சொற்கூட வாயோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொற்பதத்திலிருந்து உருவாகிறது. வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் என குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு லிசனிங், அதாவது ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், அதாவது எழுத்து மூல தொடர்பாடலும் பயன்படுத்தப்படுகிறது. அங்கு சொற்களை ஓசைகளாக பயன்படுத்தலாம், வாய்மொழி வார்த்தைகளாகவும் பயன்படுத்தலாம், எழுதியும் பயன்படுத்தலாம். ஆனால் பேச்சு தொடர்பாடலில் சொற்களை எழுதி பயன்படுத்த முடியாது, வாய்மொழி வார்த்தைகளால் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டது என்ற ஒரு வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு இங்கு இனம் கண்டீர்கள் என்றால் இந்த பாடம் இலகுவாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது பேச்சு தொடர்பாடல் அடிக்கடி நிகழும். நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பேசுகின்றோம் அல்லது மேடைகளில் பேசுகின்றோம். அதேபோல் இயற்கையானது என்று குறிப்பிட்டால் என்ன பிள்ளைகள், அதாவது ஒரு பேச்சாளரை பொறுத்தவரை உங்களுடைய அதிபர் எடுத்துக்கொள்ளும். காலை கூட்டத்தில் அதிபர் பேசும்போது எங்களுடைய காலை கூட்டத்துக்கு வந்தவுடனே இயல்பாகவே அவர் பேச ஆரம்பித்து விடுவார். இயல்பாகவே அவர் உடல் மொழி, அவருடைய பாவனை எல்லாமே உங்களால் இயல்பாகவே தெரியக்கூடியதாக இருக்கும். எனவே சிறந்த பேச்சாளர் ஒருவர் இயல்பாகவே பேச்சு திறமை உள்ளவராக இருப்பார். ஒரு தலைப்பொன்றை வழங்கும் போது அவர் ஏற்கனவே தயார் செய்தது போல மிக இலகுவாக பேசிக்கொண்டு செல்வார். அவருடைய பேச்சில் ஒரு இயல்பு ஒன்று தெரியும், இயற்கை ஒன்று தெரியும். எனவே அதனை இங்கு பேச்சு தொடர்பாடலில் நாங்கள் காணலாம். அதேபோல் மற்றவர்களால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாய்மொழி அற்ற தொடர்பாடல் உதவிகளை பெறலாம். வாய்மொழி அற்ற தொடர்பாடல் உதவிகள் என்றால் என்ன பிள்ளைகள், நாங்கள் பேசுவது என்பது வாய்மொழி தொடர்பாடல் அல்லது பேச்சு தொடர்பாடல், பேசுவது என்பது பேச்சு தொடர்பாடல். அங்கு நாங்கள் உடல் மொழியை பயன்படுத்துகிறோம், கையசைவுகள், முகபாவனை, இவையெல்லாம் வாய்மொழி அற்ற தொடர்பாடல். எனவே வாய்மொழி தொடர்பாடலில் அல்லது பேச்சு தொடர்பாடலில் வாய்மொழி அற்ற தொடர்பாடலை நாங்கள் பயன்படுத்துவது அவசியமாகின்றது. அடுத்ததாக தொடர்பாடலர் முன்வைப்பவர் எப்போதும் தொடர்பாடல் நிகழும் இடத்தில் இருப்பார். இது என்ன பிள்ளைகள், உதாரணமாக நீங்கள் ஒரு மின்னஞ்சல் இமெயில் ஒன்றை அனுப்புகிறீர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பிரதேசத்தில், நீங்கள் இலங்கையின் வட மாகாணத்திலிருந்து மேல் மாகாணம் கொழும்புக்கு, யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு ஒரு மின்னஞ்சல் ஒன்று அனுப்புகிறீர்கள். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு தூரத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையில் நடைபெற்றது என்ன, வாய்மொழி தொடர்பாடல் உண்டு. எனவே அங்கு பெறுநரும் அனுப்புனரும் அருகில் இருப்பார் என்று குறிப்பிட முடியாது, வாய்மொழி தொடர்பாடல். ஆனால் பேச்சு தொடர்பாடலில் இங்கு வாய் மூலம் வெளிவரும் வார்த்தைகள் மட்டும்தானே பிள்ளைகள். எங்களால் வாயால் எவ்வளவு சத்தமாக பேசி ஒரு தகவலை பெறுநருக்கு முன்வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தில் தான் பெறுநர் இருக்க முடியும், அதற்கு அப்பால் அவர் செல்ல முடியாது. எனவே இங்கு நிச்சயமாக தொடர்பாடுனர் அல்லது முன்வைப்பவர் பெறுநருக்கு முன்னால் இருந்து தான் பேசுவார், பெறுநர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருப்பார் என்பதையே இங்கு கடைசி கருத்தில் குறிப்பிடப்படுகிறது. எனவே பேச்சு தொடர்பாடல் பற்றி இவ்வாறான அம்சங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் மனனம் செய்து கொள்ளுதல், இவற்றை பிரயோக ரீதியாக பயன்படுத்துதல் அவசியமாகும். அடுத்ததாக பேச்சு தொடர்பாடல் ஆற்றல் விருத்திக்கான காரணிகள். எங்களுடைய பேச்சு தொடர்பாடல் விடயங்களை எவ்வாறு நாங்கள் வளர்த்து கொள்ளலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். எங்களுடைய பேச்சு திறனை நாங்கள் வளர்த்து கொள்ளணும் பிள்ளைகள். பேசி சாதிக்க முடியாத இந்த உலகில் எதுவுமே இல்லை. எனவே நாங்கள் தொடர்பாடல் ஊடக கற்கை கற்கும் மாணவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய தொடர்பாடல் திறன்களை விருத்தி செய்து கொள்ளல் அவசியம். அந்த வகையில் பேச்சு தொடர்பாடல் திறன்களை எவ்வாறு விருத்தி செய்யலாம் வாருங்கள் பார்ப்போம். செவிமடுத்தல். சிறந்த ஒரு பேச்சாளர் பிள்ளைகள் சிறந்த செவிமடுப்பாளராக இருக்க வேண்டும். கடவுள் எங்களுக்கு 2 காதுகளையும் ஒரு வாயையும் படைத்துள்ளார். காரணம் என்ன பிள்ளைகள், அதாவது நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாங்கள் செய்வது தலைகீழாக, அதிகமாக பேசுகின்றோம், கேட்பது மிக குறைவு. எனவே நீங்கள் ஒரு சிறந்த செவிமடுப்பாளராக மாற வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக செவிமடுதல் தேர்ச்சியை வளர்த்து கொள்ளுங்கள், அதிகமாக தகவல்களை கேளுங்கள். குறைவாக பேசுவதன் மூலமாக நாங்கள் பல்வேறு தொடர்பாடல் திறன்களையும் விருத்தி செய்து கொள்ளலாம், வெளிச்சூழலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் பிள்ளைகள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக வாசித்தல். நல்ல புத்தகங்களை வாசித்தல், நாவல்களை வாசித்தல், சிறுகதைகளை வாசித்தல், சுயசரிதைகளை வாசித்தல். இதன் மூலமாக நாங்கள் பேச்சு திறனை வளர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் வாசிக்கும் போது பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு
அறிவுக்களஞ்சிய விடயங்கள், பல்வேறு அறிவு கட்டமைப்பு விடயங்கள் எங்களுடைய மனதோடு இணைகின்றன, எங்களுடைய மூளையில் இணைகின்றன. அந்த தகவல்களை வைத்து நாங்கள் சிறப்பான முறையில் பேச்சு தொடர்பாடல் ஒன்றை மேற்கொள்ள முடியும் பிள்ளைகள். நாங்கள் மேடையில் பேசும்போது, நாங்கள் நூல்களில் வாசித்த தகவல் எங்களுடைய ஞாபகத்திற்கு வரும்போது, அவற்றை இணைத்து நாங்கள் பேசும்போது அந்த பேச்சு ஒரு வினைத்திறன் மிக்க பேச்சாக அமையும். அடுத்ததாக, சிறந்த பேச்சாளரின் பேச்சு பாணியை பின்பற்றுதல். சிறந்த பேச்சாளர்கள் இருக்கார்கள், உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள் இருக்கார்கள். உதாரணமாக நாங்கள் அப்துல் கலாம், அதேபோல் அடோல்ஃப் ஹிட்லர், நெல்சன் மண்டேலா போன்ற உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பேச்சு பாணி என்றால் என்ன பிள்ளைகள்? அவர்கள் பேசுகின்ற விதம், அவர்கள் எவ்வாறு கையசைக்கின்றார்கள், எவ்வாறு முகபாவனை செய்கிறார்கள், எவ்வாறு நிற்கும் நிலை எவ்வாறு அமைகின்றது, அவருடைய தொனி வேறுபாடுகள் எவ்வாறு அமைகின்றன, அவர்கள் சொற்பிரயோகங்களை எவ்வாறு உச்சரிக்கின்றார்கள் போன்ற விடயங்களை அறிந்திருத்தல் மிக முக்கியமானதாகும். இவ்வாறு அவர்களை நாங்கள் பின்பற்றும் போது, அவர்கள் போல செய்யும் போது நாங்கள் ஒரு சிறந்த பேச்சு பாணியை பெற்றுக்கொள்ளலாம். அவற்றை அவதானிப்பதனூடாக, நாங்களும் அவற்றை பின்பற்றுவதனூடாக அவ்வாறான ஒரு சிறந்த பேச்சாளராக மாற முடியும். அதேபோல் பேச்சு பயிற்சி செய்தல், கண்ணாடியின் முன்னால் இருந்து பேசி பார்த்தல், அதுக்காக தொடர்ந்து பயிற்சி செய்தல் என்பன ஒரு சிறந்த பேச்சாளரை உருவாக்கும். அதேபோல் தனியொருவருக்கு பேசும் என்று சொன்னால் நண்பருடன் பேசுதல். நண்பருடன் பேசும்போது எவ்வாறு நாங்கள் பேசுவோம், அதேபோல் சமூகத்துக்கு பேசும்போது அது சற்று வேறு விதமாக நாங்கள் பேசுதல் வேண்டும். அடுத்ததாக, சமூகத்துக்கு பேசுதல், குரல் எழுப்பி உச்சரித்தல். குரல் எழுப்பி உச்சரித்தல் என்றால் என்ன பிள்ளைகள்? பேசுதல் வாய்மொழி தொடர்பாடலாக இருக்கலாம், ஆனால் உச்சரித்தல் வாய்மொழி அற்ற தொடர்பாடு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஏசும் போது நாங்கள் நிச்சயமாக உயர்ந்த தொனியிலேயே பேச வேண்டியிருக்கும். ஒருவரோடு அன்பாக பேசும்போது நாங்கள் நிச்சயமாக ஒரு தாழ்ந்த தொனியில் பேச வேண்டியிருக்கும். இந்த தொனி வேறுபாடுகள் பிள்ளைகள் நிச்சயமாக வாய்மொழி அற்ற தொடர்பாடல் அம்சத்தோடு தொடர்படுகிறது. ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு நல்ல தொனி வேறுபாடுகளை பின்பற்றுவார். உதாரணமாக, சில பேச்சாளர்கள் உயர் தொனியில் சென்று தாழ் தொனிக்கு செல்வார்கள். அதாவது, உதாரணமாக, இதற்கெல்லாம் காரணம் யார்? நான் தான் என்று அந்த உயர் ஐபிச் என்று குறிப்பிடுவார்கள். உயர் தொனியில் சென்று ஒரேடியாக தாழ்ந்த ஒரு தொனியில் பேசுவார். இவ்வாறான தொனி வேறுபாடுகளை பின்பற்றுவது ஒரு சிறந்த பேச்சாளருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் என்பதை குறிப்பிடலாம். அதேபோல் நாடகங்கள், வசனங்கள், அறிக்கைகள் என்பவற்றை முன்வைத்தல். அதாவது வெவ்வேறு விடயங்களை பேச்சில் முன்வைத்தல். நாடகம் ஒன்றில் வசனங்கள் பேசும்போது அல்லது அவ்வாறான ஒரு அறிக்கைகளை வெளியிடும் போது, வசனங்களை நாங்கள் பொதுவாக ஒரு மேடையில் பயன்படுத்தும் போது அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் சில பிரசித்தி பெற்ற வசனங்கள் காணப்படுகின்றன. அந்த மாதிரியான வசனங்களை பேசும்போது எவ்வாறான தொனி வேறுபாடுகள், எவ்வாறான உடல் மொழி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் அவதானித்தல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளைகள், அழிக்கை. அழிக்கை என்று குறிப்பிடும் போது ஒரு செயற்பாடாக அல்லது தொழில்துறையாக ஏதேனும் நடிப்பில் ஈடுபடுதல். நடித்தல் மூலம் பற்பல கருத்துக்களை வெளியிடலாம். அழிக்கை என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் நடித்தல், இது வாய்மொழி அற்ற தொடர்பாடலோடு நேரடியாக தொடர்புடையது. நாங்கள் இங்கு பல்வேறு உடல் ரீதியாக, முகபாவனையினூடாக, நிற்கும் நிலையினூடாக ஒரு நடிப்பொன்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அழிக்கை, இதனை பிள்ளைகள் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று, தொழிலுக்காக நடிப்பவர்கள். தொழிலுக்காக நடிப்பவர்கள் யார்? சினிமா நடிகர்கள். அவர்கள் பணத்திற்காக நடிக்கின்றார்கள். இன்னொரு வகைதான் பிள்ளைகள் வகிப்பாகம் ஏற்றல். நாங்கள் ஒவ்வொரு வகிப்பாகத்தில் இருக்கின்றோம். ஆசிரியராக இருக்கின்றோம், மாணவராக இருக்கின்றீர்கள், இவ்வாறு பல்வேறு வகிப்பாகங்கள். வீட்டில் சென்றவுடன் பெற்றோர் என்ற வகிப்பாகத்துக்கு மாறுகின்றோம். அந்த சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் எங்களுடைய அழிக்கை முறைமைகள் மாறுபடுகின்றன. அது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்ப்போமானால், உபகரண பாவனை, ஓசை எழுப்புதல், ஆடை ஆபரணம், இத்தோடு சேர்த்து பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஆசிரியரோடு பேசும்போது உங்களுடைய பேச்சு பாணி, உங்களுடைய உடல் மொழி, நீங்கள் நிற்கும் நிலையெல்லாம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் பிள்ளைகள். அதுவே உங்களுடைய நண்பரோடு பேசும்போது அவை வேறு பக்கமாக மாறிவிடும். பேச்சு பாணியாக இருக்கலாம், கை அசைவுகளாக இருக்கலாம், அவையெல்லாம் மாறிவிடும். இவை அழிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிள்ளைகள். அதாவது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களிலும் ஏதாவது ஒரு அழிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். ஒரு பிரபலமான கூற்றொன்று இருக்கின்றது பிள்ளைகள், இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாங்கள் அனைவரும் நடிகர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் நாங்கள் ஒரு ஆசிரியர்களாக, மாணவர்களாக, எங்களுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்களாக, நாங்கள் ஒரு தொழில் செய்யும் போது ஒரு தொழிலதிபராக, ஒரு சேவை செய்பவராக, பல்வேறு வகிப்பாகங்களை நாங்கள் நடித்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகள். இவையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வீட்டில் இருப்பது போல் வெளியில் இருப்பதில்லை, பாடசாலையில் இருப்பதில்லை, எங்களுடைய அறையில் இருப்பது போல் நாங்கள் தொழில் செய்யும் இடத்தில் இருப்பதில்லை. எனவே அங்கு எங்களுடைய நடையுடைய பாவனை, பேசும் விதம் எல்லாமே மாறுபடும் பிள்ளைகள். இவ்வாறான விடயங்களை தான் அழிக்கை என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள்
குறிப்பிடலாம். இவற்றை திட்டமிட்டு செயற்படுத்தும் போது அவை நாடகங்களாக இருக்கின்றன. மேடை நாடகங்களில் பல்வேறு அறிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அறிக்கை மூலமாக தொடர்பாடல் முறைமைகள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழ் தின போட்டிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். அவற்றில் அபிநய பகுதிகள், அபிநயம் தொடர்பான பல்வேறு போட்டிகள் காணப்படுகின்றன. அவற்றிலே நடுவர்கள் வழங்கும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் வாய்மொழியை பயன்படுத்த இயலாது. உடல் மொழி மூலமாக எக்ஷன் என்று குறிப்பிடுவார்கள். இதன் மூலமாக அவர்கள் அந்த விடயத்தை செய்து காட்ட வேண்டும். உதாரணமாக, காலை நேரத்தில் வேகமாக தனது குடும்பத்தினருக்கான ஏற்பாடுகள் செய்யும் ஒரு பெண் என்று குறிப்பிடும் போது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண் செய்யும் வேலைகளை எல்லாமே நாங்கள் அறிக்கை மூலமாக செய்து காட்ட வேண்டும். காலையில் எழும்பி ஓடி ஆடி வேலை செய்தல், அடுப்பு பற்ற வைத்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டுதல் அல்லது உணவு வழங்குதல், இவ்வாறான பல்வேறு வேலைகளை செய்வது போன்று அவர் உடல் மொழி மூலமாக அல்லது அறிக்கை மூலமாக செய்து காட்டுதல் வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தான் பிள்ளைகள் அறிக்கை என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது நாங்கள் வாய்மொழியை பயன்படுத்தாமல் நடிப்பின் மூலமாக ஒரு தகவலை முன்வைத்தோம் என்று குறிப்பிட்டால் அது அறிக்கை என குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் அறிக்கை அல்லது ஆற்றல் விருத்திக்கு துணை புரியும் காரணிகளை நாங்கள் பார்த்து கொண்டால், அறிக்கை சந்தர்ப்பத்தை ஆய்வு செய்தல். அதாவது நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். உதாரணமாக, நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளும். ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு செல்கிறீர்கள். எவ்வாறு நீங்கள் ஆடை அணிந்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பான எல்லாம் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள். எவ்வாறு அந்த நேர்முக தேர்வில் பேசப் போகின்றீர்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அங்கு ஒரு அறிக்கை வித்தியாசப்படும். நீங்கள் வீட்டில் இருப்பது போன்று அங்கு நடந்து கொள்ள முடியாது. அங்கு உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய பேச்சு பாணிகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டி ஏற்படும். எனவே இவ்வாறாக நாங்கள் சரியான சந்தர்ப்பம் எது, அல்லது நீங்கள் ஒரு நாடகத்தில் நடிக்கப் போகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அரசனுடைய பாத்திரம் வழங்கப்பட்டுள்ளது, ஒரு மகாராஜா பாத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் எவ்வாறு நடிக்க வேண்டும்? அரசனுக்குரிய கம்பீரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அரசன் போன்று நாங்கள் நடக்க வேண்டும். அரசன் போல் குரத்த துணியில் நாங்கள் பேச வேண்டும். இவ்வாறான விடயங்கள் பிள்ளைகள் அறிக்கை என்பது சம்பந்தப்படும். அப்போ எங்களுக்கு எந்த சந்தர்ப்பம் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டால் அதற்கேற்றவாறு சரியான முறையில் அறிக்கையை மேற்கொள்ள முடியும். இடம் அறிந்து பொருள் அறிந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். அதற்கு அறிக்கையை நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததாக பின்பற்றுதல். பின்பற்றுதல் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் நாங்கள் இந்த அறிக்கை தொடர்பாக பல்வேறு நபர்களின் பாணிகளை பின்பற்றுதல், பல்வேறு நபர்களின் உடல் மொழிகள், அவர்கள் பயன்படுத்தப்படுகிற அறிக்கை முறைமைகள், எவ்வாறு அவர்கள் செயற்படுகிறார்கள் என்பதை பார்த்து ஒருவரை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவருடைய வழியில் செல்லுதல் பின்பற்றுதல் என்று குறிப்பிடலாம். பின்பற்றுதல் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் நாங்கள் பிரபலமான ஒரு நபர் அல்லது எங்களோட நெருக்கமான ஒருவர் சிறந்த முறையில் அறிக்கையில் ஈடுபடுகின்றார் என்று நாங்கள் நினைக்கும் ஒருவரிடம் அவருடைய இயல்புகளை பின்பற்றுதல், அவர் எவ்வாறான அறிக்கைகளை செய்கின்றார், அவர் எவ்வாறான அறிக்கை செயற்பாடுகளை மேற்கொள்கிறார் என்பதை நன்கு அவதானித்து அதனை போல் நாங்கள் செயற்படுவதனூடாக எங்கள் அறிக்கை திறனை விருத்தி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது வெவ்வேறு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு அறிக்கை வேறுபடும் விதம். இது மிக முக்கியமானது பிள்ளைகள், வடிவ விளங்கி கொள்ளுங்கள். அதாவது உதாரணமாக பேச்சாளர் ஒருவது பேச்சாளர் ஒருவர் ஒரு பேச்சொன்றை நிகழ்த்தும் போது எவ்வாறான அறிக்கை முறைமைகளை பின்பற்றுகின்றார். உதாரணமாக உங்களுடைய பாடசாலை அதிபர் காலை கூட்டத்தில் பேசும்போது எவ்வாறான அறிக்கை முறைமைகளை பின்பற்றுகிறார் என்பதை நாங்கள் அவதானித்தல் வேண்டும். அதேபோல் ஆசிரியர் வகிப்பாகம். ஒரு ஆசிரியர் வகிப்பாகத்தை நீங்கள் ஏற்றவுடன் உங்கள் அறிக்கை முறைமைகள் எவ்வாறு நடைபெறுகின்றது, உங்களுடைய வகுப்பறைக்கு வரும் பல்வேறு ஆசிரியர்களுடைய அறிக்கை முறைமைகளை நீங்கள் என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். அவர்கள் எவ்வாறு செயற்படுகிறார் என்பதை அங்கு நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதேபோல் அறிவிப்பாளர் வகிப்பாகம், நடிகர் வகிப்பாகம், விவாத குழுவின் அங்கத்துவரின் இயல்பு போன்றவற்றை நாங்கள் அவதானிப்பதனூடாக, அவற்றை நாங்கள் பின்பற்றுவதனூடாக எங்களுடைய அறிக்கை திறனை நாங்கள் என்ன செய்யலாம், விருத்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் எழுத்து தொடர்பாடல். எழுத்து தொடர்பாடல் என குறிப்பிடும் போது பிள்ளைகள் எழுதி ஒரு தகவலை முன்வைத்தல். எழுதுவதன் மூலமாக ஒருவருக்கு ஒரு தகவல் ஒன்றை முன்வைப்போமானால் அது எழுத்து தொடர்பாடல். அங்கு ஒரு மொழி மற்றும் குறிமுறைகள் மூலம் தகவல் முன்வைப்பது எழுத்து தொடர்பாடல் என குறிப்பிடப்படுகிறது. இன் ரைட்டிங் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். எழுதுவதன் மூலமாக ஒரு எழுத்து முறை மூலமாக, உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்கள் உங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்கின்றார்கள், எழுத்து தொடர்பாடல் மூலமாக. ஆசிரியர்கள் வினாக்களை தயாரித்து வினா பத்திரங்களை உங்களுக்கு எழுத்து தொடர்பாடல் மூலமாக வழங்குகின்றார்கள். நீங்கள் அதனை கட்புல தொடர்பாடலூடாக அவதானித்து நீங்கள் மீண்டும் எழுத்து தொடர்பாடலூடாக அதற்கான மறுமொழி, அதற்கான துலங்களை காட்டுகின்றீர்கள். எனவே எழுத்து தொடர்பாடல் என்பது இன்றைய ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் தொழிற்படுகிறது, ஒரு உறுதியான ஒரு தொடர்பாடல் முறைமை என்றும் நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையில் எழுத்து தொடர்பாடல் என குறிப்பிடும் போது கடிதங்கள், அறிவிப்புகள், அறிக்கைகள், பத்திரிகை, சஞ்சிகை, புத்தகம் போன்றவற்றை நாங்கள் இவற்றுக்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம். அடுத்ததாக எழுத்து தொடர்பாடல் படைப்பாக்க ரீதியான ஒரு செயற்பாடாகும். படைப்பாக்க ரீதியான செயற்பாடு என்றால் என்ன பிள்ளைகள்? அதாவது எழுதும் போது நாங்கள் வர்ணித்து எழுதுகின்றோம். ஒரு பத்திரிகை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். பத்திரிகையில்
முன்பக்க செய்திகள் பெரும்பாலும் வன் செய்திகளாக இருக்கும். விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்கள், கொள்ளை போன்ற விடயங்கள் இருக்கலாம். அவை வர்ணித்து எழுதப்படாது. ஆனால் ஒரு பத்திரிகையின் சிறப்பு கட்டுரை என்று குறிப்பிடும் போது சிறுகதைகள், தொடர்கதைகள், கவிதைகள் போன்ற அம்சங்கள் எடுக்கும்போது அவை வர்ணித்து எழுதப்பட்டவையாக இருக்கலாம். எங்களுடைய இதிகாச நூல்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம் போன்ற இதிகாச நூல்கள் எல்லாம் படைப்பாக்கத்தன்மை மிக்கவை. அவை எவ்வாறானவை? எழுத்து மூலமான ஆவணங்கள், எழுத்து தொடர்பாடல் முறைமைகள். எங்களுடைய மதம் சார்ந்த புனித நூல்களை எடுத்துக்கொண்டால் பௌத்தர்களின் திரிபீடமாக இருக்கலாம், அல்லது இந்துக்களின் பகவத்கீதையாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமியரின் அல் குர்ஆனாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களின் பைபிளாக இருக்கலாம். இவற்றில் படைப்பாக்கத்தன்மையானது பிள்ளைகள் உயர்மட்டத்திலே காட்டப்பட்டுள்ளது. ஒரு விடயங்கள் மிக ஆழமான முறையில் படைப்பாக்கத்தன்மையோடு குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை அனைத்துமே எழுத்து மூல தொடர்பாடலே உள்ளடங்குகின்றன. எழுத்து தொடர்பாடலை பொறுத்தவரை விலங்கறிவு என்பது அத்தியாவசியமாகும் பிள்ளைகள். விலங்கறிவு என்றால் என்ன? அதாவது லிட்டரசி என்று குறிப்பிடுவார்கள். ஒரு மொழியை எழுத வாசிக்க தெரிந்தால் அது விலங்கறிவு என அழைக்கப்படும் பிள்ளைகள். அது ஏதாவது ஒரு மொழியாக இருக்கலாம், எங்களுடைய தாய்மொழியாக இருக்கலாம், அல்லது ஏனைய மொழிகளாக இருக்கலாம், வேற்று மொழிகளாக இருக்கலாம். எழுத வாசிக்க தெரிந்தால் அது விலங்கறிவு. எனவே எழுத்து மூல தொடர்பால் ஈடுபடுவதற்கு நிச்சயமாக எழுத்தறிவு அல்லது விலங்கறிவு அவசியம் பிள்ளைகள். வாசிக்கும் திறன் இல்லாதவர்களால் இந்த எழுத்து மூல தொடர்பால் ஈடுபட முடியாது என்பது இந்த எழுத்து மூல தொடர்பால் ஒரு தனித்துவமான இயல்பாக கூட நாங்கள் இதனை குறிப்பிடலாம். விலங்கறிவு என்பது அத்தியாவசியம் இதனை பயன்படுத்துவதற்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது வாசிக்கக்கூடிய மக்களுக்கு இங்கு தகவல் வழங்கப்படுகிறது. அந்த விடயமே இங்கு விளக்கப்படுகிறது பிள்ளைகள். விலங்கறிவுள்ள மக்களுக்கு, எழுத்தறிவுள்ள மக்களுக்கு, வாசிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் பிள்ளைகள் இந்த எழுத்து மூல தொடர்பால் ஈடுபடலாம். வெகுசன ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை எடுத்துக்கொண்டால் தொலைக்காட்சி எல்லாராலையும் பயன்படுத்தலாம் பிள்ளைகள். வானொலி எல்லோரும் செவிமடுக்கலாம். ஆனால் பத்திரிகை வாசிக்க திறமையுள்ள அல்லது எழுத்தறிவு உள்ளவர்களால் மட்டுமே பிள்ளைகள் பத்திரிகையை நுகர முடியும். எனவே அங்கு எழுத்து தொடர்பால் ஈடுபடுவதற்கு எழுத்தறிவு என்பது மிக அவசியமானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் எழுத்து தொடர்பால் எழுதும் ஆற்றலை எவ்வாறு விருத்தி செய்து கொள்ளலாம்? ரைட்டிங் ஸ்கில்ஸ் என்று குறிப்பிடுவோம் ஆங்கிலத்தில். அதனை எவ்வாறு நாங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். எழுதும் ஆற்றலை இனம் காணல். எங்களுக்குள் பிள்ளைகள் எழுதும் ஆற்றல் ஒன்று இருக்கும். அதனை நாங்கள் முதலாவதாக இனம் காண வேண்டும். நீங்கள் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் பாடங்களை கற்கும் மாணவர்கள் என்ற வகையில் கலைத்துறையில் நீங்கள் எழுத்து ஆற்றலை அல்லது எழுதும் ஆற்றலை விருத்தி செய்து கொள்ளுதல் அவசியமாகும். உங்களுக்குள் உள்ள எழுதும் ஆற்றல், நீங்கள் எந்த துறையில் எழுதும் ஆற்றல் கொண்டவர் என்பதை நீங்கள் முதலாவதாக இனங்காண தெரிஞ்சிருக்க வேண்டும். இனங்காணுதல் அவசியமாக இருக்கின்றது. அடுத்ததாக விலங்கறிவு ஆற்றல். ஒரு மொழி தொடர்பான கற்கை, ஒரு மொழி தொடர்பாக சிறந்த ஒரு அறிவினை பெற்றிருந்தால் நாங்கள் எங்களுடைய எழுதும் ஆற்றலை விருத்தி செய்து கொள்ளலாம். அதே போல் புத்தகம் வாசித்தல். எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பிள்ளைகள், நல்ல ஒரு பேச்சாளர் சிறந்த செவிமடுப்பாளர், நல்ல ஒரு எழுத்தாளர் சிறந்த ஒரு வாசகர் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளலாம். அதாவது நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக எங்களுடைய எழுத்தறிவை விருத்தி செய்து கொள்ளலாம். எனவே வாசித்தல் மிக முக்கியம் பிள்ளைகள், எங்களுடைய எழுத்து திறமையை விருத்தி செய்து கொள்வதற்கு. அதே போல் சரியாக, தெளிவாக, முறையாக எழுத்து ஆவணங்கள் எழுதல், இது மிக முக்கியமானது பிள்ளைகள். சரியான முறையில் எழுத வேண்டும். உதாரணமாக கடிதம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள். உறவு ரீதியான கடிதம், உத்தியோக ரீதியான கடிதம். உறவு முறை கடிதத்துக்கு பிள்ளைகள் பெரும்பாலும் முறைமைகள் பெரும்பாலும் காணப்படுவதில்லை. அது எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் எழுதலாம் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் உத்தியோக ரீதியான அல்லது அலுவலக கடிதம் ஒன்று எழுதும் போது அதற்கென்று சில முறைமைகள் காணப்படுகிறது பிள்ளைகள். உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டால் முதலாவதாக அனுப்புவோரின் பெயர், முகவரி, திகதி. அதற்கடுத்ததாக பெறுபவரின் பதவி அல்லது பெயர், அவருடைய விலாசம் என்பன அங்கு வருகின்றன. அடுத்ததாக விழிப்பு, யாருடைய நாங்கள் அங்கு விழித்து கூறுகிறோம். அதே போல் உடல், நாங்கள் சொல்ல வருகின்ற விடயங்கள். இறுதியாக நன்றி கூறுதல், அனுப்புபவரின் பெயர் அல்லது கையொப்பம் போன்ற விடயங்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படி அமைதல் வேண்டும் பிள்ளைகள். இவற்றை நாங்கள் மாற்றம் செய்து ஒரு அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பும்போது அந்த கடிதத்துக்கான பெருமதி அங்கு இல்லாமல் போய்விடும். எனவே சில எழுத்தாவணங்களுக்கு முறைமை இருக்கின்றது பிள்ளைகள். எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க முக்கியமான எழுத்தாவணம் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் பிறப்பு அத்தாட்சி பத்திரம், பர்த் சர்டிஃபிகேட். இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரம் பாருங்கள் பிள்ளைகள், அதில் ஒரு முறைமை ஒன்று, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று, ஒரு கட்டமைப்பு காணப்படுகிறது. அந்த கட்டமைப்பு படித்தான் பிள்ளைகள் எல்லாருக்கும் எழுதப்படும். நாங்கள் நினைத்த மாதிரி எழுத முடியாது. அதே போல் மரண சான்றிதழாக இருக்கலாம், திருமண பதிவு சான்றிதழாக இருக்கலாம், அடையாள அட்டைகள், வாகன சாரதி அனுமதி அட்டைகள், அதே போல் சாதாரணதர உயர்தர பெறுபேறுகள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான எல்லா ஆவணங்களும் எல்லா விடயங்களும் எழுத்து மூலமாக இருப்பதற்கு காரணம் பிள்ளைகள் அவை உறுதியானது. வாய்மொழி வார்த்தைகளை மாற்றிவிடலாம் பிள்ளைகள், ஆனால் எழுதி கொடுத்ததை மாற்ற முடியாது. இதனால் தான் உயர்தர ஆவணங்கள் எல்லாமே, உயர்தர விடயங்கள், முக்கியமான விடயங்கள் எல்லாமே ஆவணமாக பேணப்படுகின்றன. அதே போல்
உயர்தர ஆவணத்திலிருந்து ஒரு சொல்லைத்தானும் ஒரு எழுத்தைத்தானும் நாங்கள் நீக்க முடியாது பிள்ளைகள். உதாரணமாக எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை எடுத்து அதில் நாங்கள் அந்த பெயரை வெட்டி எழுதி டிபிக் செய்துவிட்டு நாங்கள் புது பெயர் ஒன்றை எழுதி கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவற்றுக்கு பல்வேறு நடைமுறைகள் காணப்படுகின்றன. அவற்றின் மூலமாக தான் அந்த பெயர் மாற்றத்தை மேற்கொள்ள முடியும். எனவே உயர்தர ஒரு ஆவணத்திலிருந்து நாங்கள் நினைத்தவாறு ஒரு சொல்லைத்தானும் நீக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக படைப்பாக்க திறன் விருத்தி. படைப்பாக்க ரீதியாக எழுதுவதற்கு ஒரு பெண்ணுக்கு அழகு அணிகலன்கள் போல ஒரு மொழிக்கு அழகு அணிகள். அந்த அணிகளை பயன்படுத்தி நாங்கள் அந்த ஒரு கட்டுரை ஒன்றை ஒரு சிறுகதை ஒன்றை எழுதும் போது அல்லது கவிதை ஒன்றை எழுதும் போது அங்கு படைப்பாக்கத்தன்மை உயர்மட்டத்தில் காணப்படுகின்றது பிள்ளைகள். எனவே தொடர்பாடலிலேயே படைப்பாக்கத்தன்மையை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய தொடர்பாடல் என்றால் அது எழுத்து தொடர்பாடல் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் செவிப்புல தொடர்பாடல். செவிப்புல தொடர்பாடல் என்பது காதால் கேட்பதன் மூலம் நாங்கள் தகவல் ஒன்றை பெற்றுக்கொண்டால் அது செவிப்புல தொடர்பாடல் என்று எளிமையாக நாங்கள் வரையறை செய்யலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு வீடு ஒன்றுக்கு செல்கிறீர்கள். அங்கு நீங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கின்றீர்கள். மதிலுக்கு வெளியே நாய் குரைக்கும் சத்தம் கேட்கின்றது. இதிலிருந்து நீங்கள் என்ன தகவல் பெற்றுக்கொள்கிறீர்கள் பிள்ளைகள்? உள்ளே நாய் ஒன்று இருக்கின்றது, நாங்கள் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்ற தகவலை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த நாயை நீங்கள் கண்ணால் கண்டீர்களா? இல்லை. அந்த சத்தத்தை கேட்பதனூடாக அந்த தகவலை பெற்றுக்கொள்கிறீர்கள். இதுதான் செவிப்புல தொடர்பால் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஏதாவது ஒரு ஓசை அல்லது சத்தத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தகவல் ஒன்றை பெற்றுக்கொள்ளுதல். அந்த வகையில் இயற்கை ஒலி, செயற்கை ஒலி, இசை, அமைதி போன்றவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கலந்துரையாடல், கவிதை, பாடல் இவ்வாறானவற்றை செவிமடுத்தல் பிள்ளைகள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கவிதை ஒன்றை கூறினால் அது வாய்மொழி தொடர்பாளாக அமையலாம். ஆனால் கவிதை ஒன்றை செவிமடுக்கின்றோம், வானொலியில் பாடல் ஒன்றை செவிமடுக்கின்றோம். உதாரணமாக பத்திரிகை ஒரு கட்புல ஊடகம், வானொலி ஒரு செவிப்புல ஊடகம், தொலைக்காட்சி கட்புல செவிப்புல ஊடகம் என்று குறிப்பிடலாம். அதேபோல் பிள்ளைகள் பல்வேறு ஆபத்தான சந்தர்ப்பங்களில் ஒரு தகவலை வழங்குவதற்கு இந்த செவிப்புல தொடர்பாடல் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக சுனாமி எச்சரிக்கை ஒலி, இது ஒரு சைரன் ஒலியாகத்தான் காணப்படுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள் இதுக்கான காரணத்தை. சுனாமி வரப்போகின்றது என்பதை அல்லது சுனாமி எச்சரிக்கையை ஒரு வெகுசன ஊடகத்தில் ஒரு பத்திரிகையிலேயோ வானொலியோ தொலைக்காட்சியிலோ நாங்கள் போட முடியுமா? அவற்றை பார்ப்பதற்குள் எல்லாமே முடிந்துவிடும். அவற்றை துண்டு பிரசுரமாக வெளியிட முடியுமா? எழுதி வெளியிட முடியுமா? முடியாது. வாய்மொழி மூலமாக ஒரு கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? வாய்மொழி அற்ற முறையில் சொல்ல முடியுமா? சாத்தியமே இல்லை. ஆனால் எழுத்து மூலமான அல்லது செவிப்புல தொடர்பாடல் இதனை நாங்கள் சிறப்பான முறையில் காணலாம். ஏனென்றால் பிள்ளைகள் செவிப்புல தொடர்பாடல் ஓசை என்பது எல்லா இடத்திலும் பயணிக்கும். குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் தென்னை மரத்தின் உச்சியில் இருக்கலாம், ஒருவர் வேறெங்காவது குளித்து கொண்டிருக்கலாம், வெளியிடங்களில் இருக்கலாம். ஆனால் அந்த ஓசை என்பது பிள்ளைகள் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் பயணிக்கும் என்பதால் அவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்வதற்கு அது உதவியாக அமையும். எனவே ஆபத்தான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அறிவிப்பதற்கு மிக பொருத்தமான முறைமை செவிப்புல தொடர்பாடல். அதே போல் பிள்ளைகள் அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய தொடர்பாடலில் அதிக கொள்திறன் கொண்டது என்ன பிள்ளைகள்? நிச்சயமாக செவிப்புல தொடர்பாடல். நாங்கள் கேட்கின்ற விடயங்கள் அதிகம் பிள்ளைகள். ஒரு நாளைக்கு நாங்கள் பேசுகின்ற விடயத்தை விட கேட்கின்ற விடயங்கள் அதிகம். ஏனென்றால் பல்வேறு ஓசைகள் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி எங்கள் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். அவற்றை எங்களால் தடுக்க முடியாது. எனவே கொள்திறனில் அதிகம் தாக்கம் செலுத்துவது செவிப்புல தொடர்பாடலாகும். அத்தோடு செவிப்புல தொடர்பாடல் ஆற்றல் விருத்திக்கான காரணிகள். செவிப்புல தொடர்பாடலை நாங்கள் எவ்வாறு பிள்ளைகள் விருத்தி செய்து கொள்ளலாம்? அதிலே வெவ்வேறு குரல்களை வேறுபடுத்த அடிதல். இது சிறுவர்களுக்கு பாருங்கள் பிள்ளைகள் ஆரம்ப கல்வியிலேயே பல்வேறு ஓசைகளை வழங்கி அதனை வேறு பிரித்து அறியக்கூடிய திறமையை வளர்க்கிறார்கள். எதற்காக பிள்ளைகள்? செவிப்புல தொடர்பாடல் தேர்ச்சியை விருத்தி செய்வதற்காக. அதாவது சிங்கம் கர்ச்சிக்கும் ஒரு ஒலி, இந்த ஒலியை வழங்கி இது என்ன எதனுடைய ஒலி என்று குறிப்பிட சிங்கம் என்ற பதிலை குறிப்பாரான நாங்கள் பல்வேறு காணொளிகளை கூட காணக்கூடியதாக உள்ளது சமூக வலைத்தளங்களில் கூட. எனவே இவ்வாறான ஒரு ஓசை இனங்காணுதல் என்பது ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு வழங்கப்படும் பயிற்சியாக இருக்கின்றது. ஒவ்வொரு சத்தங்களை கேட்டு அந்த பிள்ளை தெரிந்து கொள்வது இது இந்த விலங்கினுடைய ஒலி என்பது, இது இவ்வாறான ஒலி, இது நோயாளர் காவு வண்டியின் ஒலி போன்ற பல்வேறு விடயங்களை அந்த பிள்ளை அறிந்து கொள்கிறது. எனவே நாங்கள் சத்தங்களை அல்லது ஒலி ஓசையை வேறு பிரித்தறியக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்க வேண்டும். இது செவிமடுத்தல் தேர்ச்சியின் ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. அடுத்தது செவிப்புல தொடர்பான சந்தர்ப்பங்களை கற்றல். எவ்வாறான சந்தர்ப்பங்கள்? அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை கேட்டலுக்கும் செவிமடுத்தலுக்கும் இடையில் ஒரு சிறிய வேறுபாடு காணப்படுகிறது பிள்ளைகள். கேட்டல் என்று சொல்லும் போது எங்களுடைய காதற்கு வரும் எல்லா சத்தங்களும் கேட்கப்படுகிறது, எங்களால் கேட்கப்படுகிறது. அது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு செயற்பாடு. கேட்கும் திறனுள்ள எல்லாராலும் ஒரு சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் செவிமடுத்தல் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் சற்று அவதானமாக கேட்கும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம்.
செவிமடுத்தல் என்று குறிப்பிடும் போது ஒரு விடயத்தை சற்று ஆழமாக தெளிவான முறையில் கேட்டலை நாங்கள் குறிப்பிடலாம். எனவே நாங்கள் எல்லா விடயங்களையும் செவிமடுக்கும் போது எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி செவிமடுத்தோமானால், ஆசிரியர் கற்பிக்கும் போது கூட எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி மனக்கட்டுப்பாடு நாங்கள் செவிமடுத்தோம் என்று சொன்னால் அந்த தகவலை நாங்கள் சிறப்பான முறையில் உள்வாங்கிக் கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் வெவ்வேறு ஓசைகளை பயன்படுத்தி படைப்பாக்கங்கள் ஈடுபடுதல். ஓசைகள் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் ஒரு சினிமா துறையை எடுத்துக்கொள்வோம். சினிமா துறையில் இசை என்பது ஒரு சிறந்த படைப்பாக்கத்தன்மை மிக்கதாக இருக்கின்றது. இன்றைய நவீன கால பாடல்களை எடுத்துக்கொண்டால் இசை என்பது, அதாவது பாடல் வரிகள் கூட அவ்வளவு பிரசித்தி பெற்றதல்ல, ஆனால் இசை சிறப்பாக இருக்கும்போது அந்த பாடல் பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாக மாறுகிறது. எனவே இசை என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் அது செவிப்புல தொடர்பாடலோடு தொடர்படுகிறது. அந்த வகையில் அவை சிறந்த படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக காணப்படுகின்றன. பல்வேறு பாடல்கள், கவிதைகள் எல்லாமே படைப்பாக்கத்தன்மையோடு சொல்லப்படும் போது அவற்றை கேட்கும் போது படைப்பாக்கத்தன்மை மேலும் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக கட்புல அல்லது காட்சி தொடர்பாடல். இதற்கான எளிமையான விளக்கம் பிள்ளைகள், கண்ணால் பார்ப்பதன் மூலம் தகவல் ஒன்றை பெற்றுக்கொள்ளுதல் கட்புல அல்லது காட்சி தொடர்பாடல் என குறிப்பிடப்படும். கண்களால் பார்ப்பதற்கு எல்லைகளே கிடையாது பிள்ளைகள். எங்களுடைய உடம்பிலே மிக முக்கியமான ஒரு முதன்மையான உறுப்பு என்று நாங்கள் கண்ணை குறிப்பிடலாம். கண் பார்வை இல்லை என்றால் எங்களுக்கு பெரும்பாலான தொடர்பாடல் அம்சங்களை மேற்கொள்ள முடியாது. எனவே இந்த கட்புல தொடர்பாடல் என்பது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது விசுவல் கம்யூனிகேஷன் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு தொடர்பாடல் அம்சமாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இன்றைய நவீன இளைஞர் சமூகம் இந்த கட்புல அம்சங்களின் மீது அதிகமாக ஈடுபாடு அல்லது ஆர்வம் காட்டுகின்றதை நாங்கள் குறிப்பிடலாம். அந்த ஈடுபாடு காரணமாக இன்றைய புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்திலுமே, நாங்கள் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சி சினிமாவாக இருக்கலாம், அல்லது பல்லூடக எறிவை போன்ற அம்சங்களில் கட்புல அம்சம் என்பது முதன்மைப்படுத்தப்படுவதை நாங்கள் குறிப்பிடலாம். எனவே கட்புல தொடர்பான மேலதிகமான விடயங்களை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். கட்புல தொடர்பாடல் என்பது சமிஞ்சைகள், எழுத்துக்கள், வரைபடங்கள், நிறங்கள், நேரடி ஒளிபரப்புகள் போன்றன திரைப்படங்கள் என்பன அடங்குகின்றன. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள், வீதிகளில் உள்ள அந்த ஒளி விளக்குகள் நாங்கள் கண்ணால் பார்த்து தான் தகவலை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அவை வாய்மொழியற்ற தொடர்பாடல், குறியீட்டு வடிவம். ஆனாலும் நாங்கள் அந்த ஒளி விளக்குகளை கண்ணால் பார்வையிட்டு சிவப்பு நிறம் ஒளிர்கிறது என்று வாகனத்தை நிறுத்துகின்றோம். எனவே இங்கு கட்புல தொடர்பாடல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இன்று வாகன சாரதிகளுக்கு சாரதி அனுமதி அட்டை வழங்கும் போது கூட அவருடைய கண் பரிசோதனை பண்ணப்படுகிறது. பரிசோதனை செய்துதான் சாரதி அனுமதி அட்டை கூட வழங்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அந்த கட்புல தொடர்பாடல் என்பது வாகன சாரதி ஒருவருக்கும் மிக முக்கியமானது. அதே போல் பொதுவாக எல்லோருக்கும் கட்புல தொடர்பாடல் என்பது முக்கியமான ஒன்றதாகவும் கவர்ச்சி மிக்கதாகவும் கருதப்படுகிறது. எனவே கட்புல ஊடகம் மற்றும் பொருத்தமானதாக அல்ல, செவிப்புல ஊடகம் மற்றும் பொருத்தமானதாக அல்ல, கட்புல செவிப்புல ஊடகங்கள் இன்று மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊடக சாதனங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக கட்புல தொடர்பாடல் ஆற்றல் விருத்திக்கான காரணிகள். படங்களை, காட்சிகளை ஆழ்ந்து பார்த்தல். ஒரு காட்சி ஒன்றை ஆழமாக பார்க்க வேண்டும் பிள்ளைகள், கவனமாக பார்க்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். அவதானிப்பதனூடாக நாங்கள் பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளலாம். படங்கள், காட்சிகளை இனங்காணுதல். கல்வி நடவடிக்கைகளுக்காக பாருங்கள் பிள்ளைகள், உங்களுடைய புத்தகங்கள் கட்புல வடிவத்திலேயே நீங்கள் உணர்கின்றீர்கள். அவற்றை புத்தகங்கள் எழுத்து மூல வடிவத்தில் உங்களிடம் கிடைக்கப்பெறலாம். ஆனால் புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் என்ன தொடர்பாடலை பயன்படுத்துகிறீர்கள்? கட்புல தொடர்பாடல். விடை எழுதும் போது எழுத்து மூல தொடர்பாடல், புத்தகத்தை வாசிக்கும் போது வாய்மொழி தொடர்பாடல் என்ற பல்வேறு அம்சங்களை நீங்கள் பயன்படுத்தி கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள். தற்பொழுது நீங்கள் இந்த குருகுலம் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கும் கட்புல தொடர்பாடலை பயன்படுத்திய கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றீர்கள். அடுத்ததாக கட்புல தொடர்பாடல் அம்சங்களை பயன்படுத்தி படைப்பாக்கத்தில் ஈடுபடுதல். கட்புல தொடர்பாடல் படைப்பாக்கத்துக்கு உதாரணங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகள். சிறந்த உதாரணம் தான் ஓவியம் வரைதல். ஓவியம், அதாவது உலக புகழ்பெற்ற நாங்கள் ஓவியங்கள் எடுத்துக்கொண்டால் லியோனார்டோ டாவின்சியின் பொருளப்பட்ட மோனாலிசா ஓவியம், இயேசுவின் இறுதி ராப்போசனம் போன்ற ஓவியங்கள், இலங்கையில் உள்ள சீகிரியா ஓவியங்கள் போன்ற கட்புல காட்சிகள். இந்த கட்புல திறனை அவர்கள் ஒரு படைப்பாக்கமிக்க வகையில், கிரியேட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள், படைப்பாக்கமிக்க வகையில் அவற்றை முன்வைத்துள்ளார்கள். எனவே இவை மூலமாகவும் கட்புல தொடர்பாடல் தேர்ச்சிகள் விருத்தி அடைகிறது. எனவே கட்புல தொடர்பாடலூடாக சிறந்த முறையில் படைப்பாக்கத்தன்மையை வெளிப்படுத்தலாம். நாங்கள் புதிய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் பல்வேறு அழகான காட்சிகளை உருவாக்குகிறோம். தொலைக்காட்சி எடுத்துக்கொள்ளுங்கள், விளம்பரங்கள் அழகழகான வண்ணமயமான காட்சிகளை காண்பிக்கின்றார்கள். இவை கட்புல தொடர்பாடல்களை தேர்ச்சிகளை தூண்டுவதற்கு அல்லது கட்புல தொடர்பாடல் மூலம் பெறுநர்களை தூண்டுவதற்காக வெகுசன ஊடகங்கள் பயன்படுத்தும் உத்திகளாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக முறைசார் தொடர்பாடல்.
நாங்கள் தொடர்பாடல் வடிவங்களை பார்க்கும்போது பிள்ளைகள் கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். வடிவங்கள் பலவேறு காணப்படுகின்றன. வாய்மொழி தொடர்பாடல், வாய்மொழி அற்ற தொடர்பாடல், கட்புல தொடர்பாடல், செவிப்புல தொடர்பாடல், எழுத்து மூல தொடர்பாடல், அலிக்கை தொடர்பாடல், பேச்சு தொடர்பாடல் வகைப்படுத்தலாம், வடிவங்களாக குறிப்பிடலாம். ஆனால் பிள்ளைகள் இந்த எல்லா தொடர்பாடலிலும் முறைசார் அம்சம் ஒன்று காணப்படுகிறது, முறைசாரா அம்சம் ஒன்று காணப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். வாய்மொழி தொடர்பாடலும் முறைசார் தொடர்பாடல் இருக்கின்றது, முறைசாரா தொடர்பாடல் இருக்கின்றது. வாய்மொழி அற்ற தொடர்பாடலிலும் முறைசார் தொடர்பாடல் இருக்கிறது, முறைசாரா தொடர்பாடல். இப்பொழுது வாய்மொழி அற்ற தொடர்பாடலில் நாங்கள் ஒருவருக்கு வணக்கம் கூறுகின்றோம், அது ஒரு முறைசார் வடிவம். அதே அவருக்கு நாங்கள் பல்வேறு நண்பர்கள் தங்களுக்கு இடையில் பல்வேறு அடையாளங்களை செய்து கொள்வார். தொலைபேசியில் அலையுங்கள், இவ்வாறான அடையாளம் முறை சாராதவை. எழுத்து தொடர்பாடலில் நண்பனுக்கு கடிதம் எழுதும் போது முறைசாரா வடிவம். அதே ஆசிரியருக்கு கடிதம் எழுதும் போது, ஒரு அலுவலகத்துக்கு கடிதம் எழுதும் போது முறை சார்ந்த வடிவம். எனவே எல்லா தொடர்பாடலிலும் முறைசார் வடிவங்களும் முறைசாரா வடிவங்களும் இருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் முறைசார் தொடர்பாடல் என்பது திட்டமிட்டு ஒரு நேர ஒழுங்கின்படி, ஒரு ஒழுங்குமுறைப்படி நடைபெறும் தொடர்பாடல், ஒரு நோக்கத்தோடு நடைபெறும் தொடர்பாடல் முறைசார் தொடர்பாடல் என குறிப்பிடலாம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த முறைசார் தொடர்பாடல் அதிகாரப்பூர்வமான தன்மை ஒன்று நிச்சயமாக காணப்படும். அவற்றுக்கு உதாரணமாக அதிகாரப்பூர்வமான நினைவுபடுத்தல்கள், கடித தலைப்புகள் வழியான கடிதங்கள், அதாவது லெட்டர் ஹெட் மூலமான கடிதங்கள்னு சொல்லுவோம். வர்த்தமானிகள், அரசாங்கம் வெளியிடும் வர்த்தமானி, இவை மின்னஞ்சல் மூலமான அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியிடுதல், இவை எல்லாமே முறைசார் தொடர்பாடலுக்கு நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். ஒரு முறைசார் ஆவணத்தில் ஒரு கட்டமைப்பு ஒன்று காணப்படும் பிள்ளைகள். எங்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரம், அதே போல் ஆள் அடையாள அட்டை, சாதாரணதர உயர்தர பெறுபேறுகள் போன்ற எல்லாமே ஒரு முறைசார் ஆவணங்கள். அவற்றுக்கென்ற ஒரு கட்டமைப்பு காணப்படும், ஒரு முறைமை ஒன்று காணப்படும் பிள்ளைகள். அதிகாரப்பூர்வ தன்மை ஒன்று காணப்படும், அதிகாரமிக்கவரால் உறுதிப்படுத்தப்பட்டதாக அது காணப்படும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முறைசார் தொடர்பாடல் மிகவும் பயனுடைய ஒரு தொடர்பாடல் வடிவம். இப்பொழுது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் தொடர்பாடல் என்ன பிள்ளைகள்? முறைசார் தொடர்பாடல். அதாவது திட்டமிட்டு முன்னாயத்தம் செய்யப்பட்டு ஒரு நேர அடிப்படையில் ஒரு ஒழுங்குமுறைப்படி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு முறைசார் தொடர்பாடல் வடிவம் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் முறைசாரா தொடர்பாடல். முறைசாரா தொடர்பாடல் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள், தகவல் மூலத்தை சரியாக இனங்காண முடியாத தொடர்பாடல் முறைசாரா தொடர்பாடல். ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். தகவல் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது. இதற்கு நல்ல உதாரணம் தான் பிள்ளைகள் வதந்திகள். ஒரு வதந்தி, பல்வேறு விதமான வதந்திகள் சமூகத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றன. அவை யாரால் உருவாக்கப்பட்டது என்று உங்களால் இனம் காண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது வாய்மொழியாக வேறு பரவிக்கொண்டு காட்டுத்தீ போல பரவிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை உருவாக்கியவர் யார் என்பதை எங்களால் குறிப்பிட முடியாது. அதே போல் சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு விதமான தகவல்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. எனவே இவை அனைத்தும் இவற்றுள்ள அநேகமான தகவல்கள் பல்வேறு வதந்திகளாகவே காணப்படுகின்றன, அல்லது பொய்யான தகவல்களாகவே காணப்படுகின்றன. இவை தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். இவை வாய்மொழியற்ற தொடர்பாடல் அல்லது வாய்மொழியற்ற அம்சத்தோடு இணைந்த முறைசாரா தொடர்பாடலாக நாங்கள் குறிப்பிடலாம். எனவே முறைசாரா தொடர்பாடல் என்பது தகவல் மூலாதாரமற்ற, நிச்சயமற்ற, உறுதிப்படுத்தப்படாத தகவல்களே முறைசாரா தொடர்பாடலில் அடங்கும். ஒரு நிறுவனத்துக்கு முறைசார் தொடர்பாடல் என்பது மிக முக்கியமானது. முறைசார் தொடர்பாடலுக்குள் முறைசாரா தொடர்பாடல் நடைபெறலாம். வகுப்பறையில் ஆசிரியர் கற்பிப்பது முறைசார் தொடர்பாடல். ஆசிரியர் இல்லாத நேரத்தில் மாணவர்கள் பேசிக்கொண்டிருப்பது முறைசாரா தொடர்பாடல். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் நேரத்தில் முறைசார் தொடர்பாடல் இடம்பெறலாம். அவர்கள் ஓய்வு நேரத்தில் அல்லது சிற்றுண்டி சாலையில் சென்று மேற்கொள்வது முறைசாரா தொடர்பாடலாக இருக்கலாம். இவ்வாறு தொடர்பாடலானது முறைசார் வடிவமாகவும் முறைசாரா வடிவமாகவும் நடைபெறுகிறது. ஆனால் ஒரு விடயத்தை கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். முறைசார் தொடர்பாடல் பலவீனம் அடையும் போது முறைசாரா தொடர்பாடல் பலமடையும். இந்த வார்த்தைக்கு என்ன பிள்ளைகள் அர்த்தம்? அதாவது ஒரு பேச்சாளர் மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார், அது முறைசார் தொடர்பாடல். அந்த பேச்சாளரின் பேச்சில் சுவாரஸ்யம் இல்லாமல் போகும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் கீழே பேச ஆரம்பிப்பீர்கள், பெறுநர்கள் பேச ஆரம்பிப்பார்கள், அது முறைசாரா தொடர்பாடல். எனவே முறைசார் தொடர்பாடல் பலவீனம் அடையும் போது, அவருடைய பேச்சு பலவீனம் அடையும் போது அங்கு நீங்கள் பேசுவீர்கள், அதாவது முறைசாரா தொடர்பாடல் பலமடையும் என்பதை நாங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் முறைசாரா தொடர்பாடல் என்பது இணைந்தே காணப்படுகிறது. 100% நாங்கள் முறைசார் தொடர்பாடலில் ஈடுபட முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முறைசாரா தொடர்பாடல் துரிதமாக பரவலடையும். ஒப்பீட்டு ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது முறைசார் தொடர்பாடல் பரவும் வேகம் மிக குறைவானது. ஆனால் வதந்திகள் காட்டுத்தீ போல பரவும் என்று குறிப்பிடுவார்கள். முறைசாரா தொடர்பாடல் என்பது மிக வேகமாக பரவலடையக்கூடியது.
நல்ல விடயங்கள் வேகமாக பரவலடையாது பிள்ளைகள். ஒருவரை பற்றி அவதூறான விடயங்கள் மிக வேகமாக பரவலடையும். எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்துதல் வேணும். இறுதியாக முறைசாரா தொடர்பாடல் மக்களது எண்ணம், மனப்பாங்கு, எதிர்ப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்த வாய்ப்புள்ளது. ஒருவரை விரும்பாவிட்டால் அவர் தொடர்பான பல்வேறு வதந்திகளை நாங்கள் உருவாக்குவதற்கு அது காரணமாக அமையும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்பாடல் வகைகள் வடிவங்கள் தொடர்பான பாடப்பகுதியை நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தொடர்பாடல் வகைகளாக இருந்தாலும் சரி, தொடர்பாடல் வடிவங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்துதான் பிள்ளைகள் இந்த பாடப்பகுதியில் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதாவது நாங்கள் ஊடகத்தில் பல்வேறு தகவல்களை நுகர்கின்றோம். அவற்றை தொடர்பாடல் வகை என்று பார்க்கும்போது பிரயோக ரீதியாக இவை எந்த சந்தர்ப்பத்தில் தொடர்புபடுகிறது அல்லது இது எந்த வடிவத்தில் தொடர்புபடுகிறது என்பதை நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலும் சரி, ஊடகங்களை பயன்படுத்தும் போதும் சரி, அவற்றை சரியான முறையில் இனங்காண்பதனூடாக இந்த பாடம் பற்றிய ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ளலாம். இது கற்றல் பெயர்களில் கூட எதிர்பார்க்கப்படுவது அதுதான் பிள்ளைகள். அதாவது வாய்மொழி தொடர்பாடல் என்றால் வாய்மொழி தொடர்பாடல் சந்தர்ப்பங்களை தெரிந்து கொண்டு அதனை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய தேர்ச்சியை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும். இதுதான் பிள்ளைகள் இதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இவ்வாறு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது தகவல் உலகத்தில் பிள்ளைகள். எனவே பல்வேறுபட்ட தகவல்கள் எங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தகவல்களில் உண்மையான தகவல்கள் எவை, எங்களுக்கு பொருத்தமான தகவல்கள் எவை, தேவையான தகவல்கள் எவை என்பதை நாங்கள் தேவையான தகவல் எங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டு தேவையற்ற தகவல்களை புறக்கணிக்கக்கூடிய ஊடக விலங்கறிவை பெற்ற ஒரு சிறந்த பிரஜைகளாக வாழ்வதற்கு இந்த பாடப்பகுதியில் உள்ள விடயங்களை நாங்கள் துணையாக கொள்வதோடு இவற்றை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதனூடாக எதிர்வரும் உயர்தர பரீட்சைகளிலும் சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடம் தொடர்பான தரவுகள் அல்லது குறிப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது அவற்றை தரவிறக்கம் செய்து பார்ப்பதற்காக எங்களுடைய யூடியூப் முகவரியான சேனல் NIக்கு பிரவேசிப்பதனூடாக அவற்றை பெற்றுக்கொள்வதோடு நீங்கள் குறிப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நாங்கள் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திப்போம். வணக்கம்.